அல்லாஹ்வை நினைப்பதை புறக்கணித்து பாவங்களில் மூழ்கி வாழும் மனிதனுக்கு வெளியில் சிரிப்பு இருந்தாலும் உள்ளத்தில் அமைதி இருக்காது. அல்லாஹ் கூறுகிறான், என்னை நினைப்பதை விட்டு விலகுகிறவருக்கு நெருக்கடியான வாழ்க்கை உண்டு. இன்று உலகத்தை பாருங்கள். பிரபலங்கள் ரெட் கார்பெட்டில் சிரிக்கிறார்கள். செல்வம், புகழ், ஆடம்பரம் அனைத்தும் அவர்களிடம் இருக்கிறது. ஆனால் மறைந்த கதவுகளுக்கு பின்னால் என்ன இருக்கிறது? எத்தனை பேர் மன அழுத்தத்தில் வாழ்கிறார்கள்? எத்தனை பேர் மருந்துகளுக்கு அடிமையாகிறார்கள்? எத்தனை பேர் தனிமையில் அழுகிறார்கள்? எத்தனை நிம்மதி இல்லாமல் தூக்கத்தை தொலைக்கிறார்கள்? ஏன் தெரியுமா? இதயம் அல்லாஹ்வை இழந்துவிட்டால் உலகம் முழுவதும் இருந்தாலும் வெறுமைதான். பாவம் தருவது சில நொடிகளின் சுகம், ஆனால் அதன் பின்னால் வரும் துக்கம் நீண்ட நாட்கள் தொடரும். நீங்கள் ஒவ்வொரு முறையும் பாவத்தை தேர்ந்தெடுக்கும் போது உங்கள் இதயத்தின் அமைதியை இழக்கிறீர்கள். ஆனால் நல்ல செய்தி என்ன தெரியுமா? அல்லாஹ்விடம் திரும்பும் கதவு இன்னும் திறந்தே இருக்கிறது. அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேளுங்கள். தொழுகையை நிலைநிறுத்துங்கள். குர்ஆனை அணுகுங்கள். அல்லாஹ்வை நினையுங்கள். ஏனெனில் உண்மையான மகிழ்ச்சி பாவத்தில் இல்லை. உண்மையான மகிழ்ச்சி அல்லாஹ்வின் அருகாமையில்தான் உள்ளது. ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.